தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்தித்திருப்பார்க்கே களிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளிவர உள் உருக்குதல். இங்கு இவையெல்லாம் நீ அருளும் தொழில்களன்றோ? ஒளி வளரும் தமிழ்வாணி, அடியேனுக்கு இவை அனைத்தும் உதவுவாய். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு இறைவனுக்கு முதல் வணக்கம். அன்னை தமிழையும் வணங்குகின்றேன். இந்த ராமகாவியத்தை உலகெங்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லக்கூடிய உயரிய நோக்கத்தோடு ஸ்ரீ கிருஷ்ண சேவா சமிதி ஒவ்வொரு மாதமும் 2 பேச்சாளர்களை கொண்டு மிகச் சிறப்பாக இங்கே விழா எடுத்து வருகிறது. இந்த விழாவிற்கு பின்புலமாக இருந்து செயலாற்றி வரக்கூடிய அத்துணை பெருந்தகையர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த அன்பான வணக்கங்கள். குறிப்பாக மெய்வருத்தம் பாரார், பசி நோக்கார், கண் துஞ்சார், கர்மமே கண்ணாயினார் என்ற குமரகுருபரனின் வாக்கிற்கு இணங்க அல்லும் பகலும் ஸ்ரீ கிருஷ்ண சேவா சமிதி நடத்தக்கூடிய இந்த ராமாயண விழாவிலேயே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சி அமைப்பாளர் காசி விஸ்வநாத ஐயா அவர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். வழிபடு தெய்வம் நிற்புறம் காக்க, பழித்தீர் செல்வமோடு வழி வழி சிறந்த பொலிமின் என்பது தொல்காப்பியரின் வாயுரை வாழ்த்து. இங்கே வாழ்த்துரை வழங்கிய புலவர் ராமர் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய பணிவின் வணக்கங்கள். இன்றைய நிகழ்ச்சியின் தலைமையாக இருந்து காட்சிக்கு எளியன் கடன் சொல்ல நல்லனேல் என்று சொல்வார்கள். அதற்கு இலக்கணமாக இங்கே மிக அழகான இந்த விழாவிற்கான நோக்கத்தை அவர்கள் தலைமையுரையில் இங்கே எடுத்து வைத்தார்கள். எது அறம் என்ற வினாவிற்கு அவர்கள் இன்றைக்கு விடை சொன்னார்கள். இந்த உலகத்தில் எவற்றையெல்லாம் செய்ய வேண்டுமோ, செய்ய வேண்டியவற்றை செய்வது அறம் என்றால் அது ஒரு புறம் இருக்கட்டும், செய்யக்கூடாதவற்றை செய்யாமல் இருப்பதும் அறம். இங்கே நிகழ்ந்து கொண்டிருப்பது அறம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாம், அடுத்த தலைமுறையினருக்கு எல்லாம் நாம் நம்முடைய ராம காவியத்தை எடுத்து செல்ல வேண்டும் என்று சொல்லக்கூடிய இந்த அறத்தை இங்கே ஸ்ரீ கிருஷ்ண சேவா சமிதி செய்து கொண்டிருக்கின்றது என்று அழகான தலைமை உரையை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய டாக்டர் நிமலன் மரகதவேல் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய அன்பின் வணக்கங்கள். உடல் பிணியை மட்டும் போக்குவது மருத்துவருடைய பணி அன்று, பசிப்பிணியையும் போக்குவது, மனப்பிணியையும் போக்குவதும் கூட மருத்துவரின் பணி என்பதற்கு இலக்கணமாக விளங்கக்கூடிய இங்கே திருவிளக்கினை ஏற்றி வைத்து சிறப்பு செய்த மருத்துவர் விசாலாட்சி அம்மையார் அவர்களுக்கும் சரஸ்வதி நாராயணன் அம்மையார் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். நிகழ்ச்சியில் வரவேற்புரை நல்கிய சந்திரசேகரன் ஐயா அவர்களுக்கும், இங்கே ஒரு மாணவன் மிக அழகாக கம்பனில் உவமைகள் என்று சொல்லக்கூடிய தலைப்பில் உரையாற்றினார், அவர்களுக்கும் பாராட்டுக்கள். என்னுடைய அன்பு தமக்கை, அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் என்பார் வள்ளுவர். அதுபோல அன்போடு என்னை தங்கை என்று அழைக்கக்கூடிய என் தமக்கை பாரதி அவர்களுக்கும், இந்த அவையில் வீற்றிருக்கக்கூடிய மற்றும் உள்ள அனைவருக்கும், நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சி தொகுப்பாளர் என்று என்னுடைய கணவர், இந்த அவையில் வீற்றிருக்கக்கூடிய ஆஸ்திக பெரியோர்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள் என்று உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். பொது தலைப்பிற்குள் செல்லலாம். மிதிலை காட்சி. கம்பருக்கு என்ன ஆசை என்றால், கம்பர் நினைத்திருந்தால் சிலப்பதிகாரத்தை படைத்த இளங்கோவடிகளை போல், சீவக சிந்தாமணியை போல், மணிமேகலை போல் புதிதாக ஒரு காப்பியம் படைத்திருக்கலாம். ஆனால் கம்பருக்கு என்ன ஆசை? ஆழ்வார்களை போல் ராமபிரானுடைய, திருமாலினுடைய அந்த வடிவழகை முழுமையாக பாடிவிட வேண்டும் என்ற ஒரு ஆசை. அதனால்தான் கம்பராமாயணம், ராம அவதாரம் என்று அவர் பெயர் வைத்தார். பிற்காலத்தில் நாம் கம்பராமாயணம் என்று நாம் வழங்குகின்றோம். எனவே திருமாலுடைய வடிவழகினை முழுமையாக பாடிவிட வேண்டும் என்ற ஆசையினால், ஆவலினால் கம்பரால் எழுதப்பட்ட ஒரு காவியம் என்றால் அது கம்பராமாயணம் என்றுதான் சொல்ல வேண்டும். இன்றைக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு மிதிலை கண்ட ராமர். கம்பருடைய இந்த நோக்கம் முழுவதுமாக நிறைவு பெற்றிருக்கக்கூடிய ஒரு பகுதி என்றால் மிதிலையில் ராமபிரான் இருந்த பகுதி என்று சொல்லலாம்.
மிதிலை காட்சி படலம் தொடங்கி கடிமண படலம் வரையிலும் இருக்கக்கூடிய அத்துணை படலங்களிலும் விஸ்வாமித்திரர் ராமபிரானுடைய வடிவழகை புகழ்வதாக, சீதா பிராட்டி ராமபிரானுடைய அழகை புகழ்வதாக என்று ஒவ்வொரு கதாபாத்திரத்தின் வாயிலாக கம்பர் ராமபிரானை புகழ்ந்திருக்கிறார், திருமாலை புகழ்ந்திருக்கிறார் என்றே சொல்ல வேண்டும். ஒரு அழகான பாடல், பழைய பாடல், திரைசை பாடல் தான். ராமன் எத்தனை ராமனடி, அவன் நல்லவன் வணங்கும் தேவனடி, தேவன் ராமன் எத்தனை ராமனடி, தாயே என் தெய்வம் என்ற கோசல ராமன், தந்தை மீது பாசம் கொண்ட தசரத ராமன், வீரமென்னும் வில்லை ஏந்தும் கோதண்ட ராமன், வெற்றி என்னும் மாலை சூடும் ஸ்ரீஜெயராமன், ராமன் எத்தனை ராமனடி. இதுல ரொம்ப முக்கியமான வரி, கல்யாண கோலம் கொண்ட கல்யாண ராமன், காதலுக்கு தெய்வம் எங்கள் சீதாராமன், வீரம் என்னும் வில்லை ஏந்தும் கோதண்டராமன். கல்யாண ராமனாக ராமபிரான் காட்சி தந்தது மிதிலையில், காதலுக்கு தெய்வமாக சீதாராமனாக ராமபிரான் காட்சி கொடுத்தது மிதிலையில், வீரம் என்னும் வில்லாகிய சிவதனுசை நானேற்றி கோதண்டராமனாக ராமபிரான் காட்சி கொடுத்ததும் மிதிலையில்தான். நக்கீரர் கூறுவாள் அல்லவா, முருகப்பெருமான் நின்றது, நடந்தது, அமர்ந்தது, திருமணம் செய்து கொண்டது என்று அனைத்தும் 6 படை வீடுகளிலேயே அடக்கம். ஆதலால் எத்தனையோ படை வீடுகள் முருகப்பெருமானுக்கு இருந்த போதிலும் 6 படை வீட்டை நான் சிறப்பித்து பாடினேன் என்பது போல ராமபிரானுடைய வடிவழகை சொல்லக்கூடிய எத்தனையோ படலங்கள் இருந்த போதிலும் மிதிலையில் ராமபிரானுடைய வடிவழகு கூடுதலாக கம்பரால் சொல்லப்பட்டிருக்கின்றது என்பது நிதர்சனம். இன்றைக்கு நாம் நிச்சயமாக அதை உணரப்போகின்றோம். விஸ்வாமித்திரர் தன்னுடைய வேள்வியை முடித்து ராமபிரானையும் லக்குவனரையும் அப்படியே மிதிலைக்குள் அழைத்து செல்கிறார். அகலிகையினுடைய சாபத்தை முடித்து தாடகையினுடைய வதத்திற்கு பின்னதாக தன்னுடைய வேள்வியை முடித்துவிட்டு மிதிலாபுரையில் நுழைகிறார்கள் உள்ளே. அங்கே அழகாக மதில் சுவரில் கொடிகள் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கின்றன. ராமபிரானை பார்த்த மாத்திரத்தில் அந்த கொடிகள் எல்லாம் என்ன நினைத்ததாம், கொடிகள் காற்றில் இப்படி அசைவது என்பது இயற்கை. ஆனால் கம்பர் அங்கே தன் குறிப்பினை ஒன்றினை ஏற்றி சொல்கிறார். மையரு மலரின் நீங்கி யான் செய் மா தவத்தின் வந்து செய்யவள் இருந்தால் என்று செழுமணி கொடிகள் என்றும் அந்த கடிநகர் கமல செங்கன் ஐயனை ஒல்லைவா என்று அழைத்தது போன்றது அம்மா என்று பாடுகிறார். காற்றில் இப்படி கொடிகள் அசைவது என்பது ஒரு இயல்பான நிகழ்ச்சி. ஆனால் அந்த கொடிகளினுடைய அசைவு எப்படி இருந்ததாம், ராமபிரானை பார்த்து சீதா பிராட்டி இங்கேதான் இருக்கிறாள், திருமகளாகிய சீதா பிராட்டி இங்கேதான் இருக்கிறாள், வா 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 என்று அழைத்தது போன்று இருந்தது என்று தன்னுடைய குறிப்பை ஏற்றி சொல்கிறார். இந்த மாணவன் பேசுகின்ற போது சொன்னார், கல்வியில் பெரியவர் கம்பர் என்பதற்கு ஒரு நல்ல சான்று இந்த இடத்திலேயே வருகின்றது. இது என்ன நாடு? கல்வியில் சிறந்த தமிழ்நாடு. இது ஏன் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு? ஏனென்றால் இது கம்பன் பிறந்த நாடு. நாம் கம்பரை மட்டும் படித்தால் போதும், கம்பராமாயணத்தை மட்டும் படித்தால் போதும், சிலப்பதிகாரத்தை படித்து விடலாம், சீவக சிந்தாமணியை படித்து விடலாம், ஏன் சங்க இலக்கியங்களை கூட படித்து விடலாம். இப்போது பார்த்தோம் அல்லவா தற்குறி பேற்றாணி, காற்றில் கொடிகள் அசைந்தது, ராமபிரானை உள்ளே அழைத்தது என்று. இது எங்கே இருந்து கம்பர் எடுத்திருக்கிறார் என்று பார்த்தால், சிலப்பதிகாரத்தில் கோவலனும் கண்ணகியும் மதுரை மாநகரத்திற்கு உள்ளே வருகிறார்கள். உள்ளே வருகின்ற பொழுது மதுரை மாநகர் போருக்காக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கொடிகள் எல்லாம் காற்றில் அசைந்து கொண்டே இருக்கின்றன. இளங்கோவடிகள் சொல்கிறார், போருழந்தெடுத்த ஆரையில் நெடுங்கொலி வாரல் என்பது போல் மறித்து கை காட்ட கோவலனும் கண்ணகியும் மதுரை மாநகரத்திற்குள் நுழைந்தால் கோவலன் கொலைப்படுவான், கண்ணகி பெரும் துயர் உருவாள் என்பதை அறிந்து மதுரை மாநகரத்தின் அந்த நுழைவு வாயில் அமைந்திருக்கக்கூடிய அந்த கொடிகள் வராதீர்கள் வராதீர்கள் என்று சொல்வது போல் கையசைத்ததாம். அதனால்தான் கல்வியில் பெரியவர் கம்பர். இதை அப்படியே ஒரு கவிஞர் எடுத்துக்கொண்டார். மூடி திறந்த இமை இரண்டும் பார் பார் என்றன, முந்தானை காற்றிலாடி வா வா என்றது. தலைவியினுடைய சேலை காற்றில் அசைவது என்பது இயல்பு.
அப்படி அசைகின்ற அந்த சேலை தலைவனை பார்த்து வா வா என்று அழைப்பது போல் இருந்தது. பின்னால் வரக்கூடிய கவிஞர்களுக்கு எல்லாம் பாலம் அமைத்து கொடுத்தவர் கம்பர். முன்னால் இருக்கக்கூடிய புலவர்களை எல்லாம் படித்தவர் கம்பர் என்பதால் கல்வியில் பெரியவர் கம்பர் என்று சொல்ல வேண்டும். அடுத்து மீண்டும் கொடிகள் அசைகிறது. இப்போது நாம் பார்த்தது மதில் சுவரில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கொடிகள். ராமபிரான் உள்ளே நுழைந்து போகிறார். போகின்ற போது உம்பர் மாடத்து உயரிய மாடங்களில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கொடிகள் எல்லாம் அசைந்து கொண்டிருந்தனவாம். அது எப்படி காட்சி கொடுத்ததாம்? சீதா பிராட்டியை மணப்பதற்கு தகுதியான ஒருவர் வந்து விட்டார் என்று வானலோகத்து பெண்கள் எல்லாம் நடனம் ஆடுவது போல் அந்த கொடிகளினுடைய அசைவு இருந்தது. நிரம்பிய மாடத்து உண்பர் நிறை மணி கொடிகள் எல்லாம் தரம் பிறர் இன்மை உண்ணி தர்மமே தூது செல்ல, அந்த தர்மமே தூது சென்று எப்படியோ ராமபிரானை இந்த மிதிலைக்குள் கொண்டு வந்தது. அதற்காக வானலோகத்து மங்கைகள் எல்லாம் நடனம் ஆடுகிறார்கள் என்று அங்கேயும் ஒரு தற்குறிப்பு ஏற்ற அணியை வைத்திருக்கிறார் கம்பர் என்றே சொல்ல வேண்டும். இப்படி முதிலாபுரியில் மூவரும் கடந்து கொண்டே செல்கிறார்கள். தேரழகு, தெருவழகு, அங்கே இருக்கக்கூடிய நாட்டிய சாலை, அங்கே இருக்கக்கூடிய பாடல், ஆடல் என்று எல்லாவற்றையும் கண்டுகொண்டே செல்கின்ற பொழுதுதான் அரசவை இருக்கக்கூடிய பகுதியில் சீதா பிராட்டி இருக்கக்கூடிய கன்னி மாடம் வருகிறது. அந்த கன்னி மாடத்தில் தான் சீதா பிராட்டியை ராமபிரான் முதலில் சந்தித்தார். கம்பராமாயணத்தை படிக்காதவர்களுக்கு கூட பரிச்சயமான ஒரு பாடல் என்றால், ஒரு வரி என்றால், அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினான். அந்த வரி வரக்கூடிய பகுதியும் இந்த மிதிலை காட்சி படலம் என்றுதான் சொல்ல வேண்டும். என்ன அரும் நலத்தினான் இணையல் நின்றுழி கண்ணொடு கண்ணினை கவ்வி ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலை பெறாது உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். எவ்வளவு அழகான வரி! இந்த இடத்தில் தொல்காப்பியருடைய ஒரு மரபு இங்கே சுட்டப்பட்டிருக்கிறது. வால்மீகி ராமாயணத்தில் ராமபிரானும் சீதா பிராட்டியும் ஒருவரை ஒருவர் திருமணத்திற்கு முன்னதாக சந்தித்ததாக பதிவுகள் இல்லை. ஆனால் தமிழ் மரபுப்படி திருமணத்திற்கு முன்னதாக தலைவனும் தலைவியும் சந்திக்க வேண்டும். தமிழ் மரபுப்படி அக வாழ்க்கையை களவு வாழ்க்கை, கற்பு வாழ்க்கை என்று இரண்டாக பிரிப்பார்கள். அதில் களவு வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய அந்த மரபுப்படி ராமபிரானும் சீதா பிராட்டியும் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொண்டார்கள். இதற்கு தொல்காப்பியர் என்ன இலக்கணம் சொல்வார் தெரியுமா? ஒன்றே வேறே என்றிரு பால்வையின் ஒன்றி உயர்ந்த பாலது ஆணையின் ஒத்த கிழவனும் கிழத்தியும் காண்பர் மிக்கோனாயினும் கடிவரை இன்றே. அதாவது தலைவி செய்திருக்கக்கூடிய அல்லது தலைவன் செய்திருக்கக்கூடிய நல்ல ஊழ்வினை பயனின் காரணமாக போன பிறப்பில் கணவன் மனைவியாக இருந்தவர்கள் இந்த பிறப்பிலும் மீண்டும் காண்பார்களாம். அதுதான் ஒன்றே வேறே என்றிரு பால்வையின். இங்கே அப்படியே அதை கம்பர் பொருத்தி காட்டுகிறார். இருவருடைய கண்களும் அப்படியே மாறி மாறி கவ்வி ஒன்றினை ஒன்று கவ்வி உண்ணவும். அடுத்ததாக இருக்கக்கூடிய வரி, கருங்கடல் பள்ளியில் கலவி நீங்கி போய் பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டுமோ. இவர்கள் எப்படி இருந்தவர்களாம்? ராமபிரானும் சீதா பிராட்டியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்கிறார்கள். இருவருக்கும் பேச்சு வரவில்லை. ஏனென்றால் கருங்கடல் பள்ளியில் கலவி நீங்கி போய் என்று சொல்கிறார். ஏற்கனவே திருப்பார்கடலில் இருவரும் ஒன்றாக இணைந்திருந்தவர்கள். இப்போது அவதாரத்தின் நோக்கத்தின் காரணமாக பிரிந்திருக்கிறார்கள். ஆதலால் இருவரும் ஒருவரை ஒருவர் சந்திக்கின்ற பொழுது பேச்சு வரவில்லை. அதைத்தான் கண்ணதாசன் மிக அழகாக பாடியிருப்பார். பிரிந்தவர் மீண்டும் சேர்ந்திடும் போது அழுதால் கொஞ்சம் நிம்மதி, பேச மறந்து சிலையாயிருந்தால் பேச மறந்து சிலையாயிருந்தால் அதுதான் தெய்வத்தின் சன்னதி, அதுதான் காதல் சன்னதி. அப்படியே கம்பராமாயணம் நீங்கள் பார்க்கலாம். கருங்கடல் பள்ளியில் கலவி நீங்கி போய் பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டுமோ. இருவரும் கண்களால் பார்த்துக் கொள்கிறார்கள். ஏற்கனவே கருங்கடல் பள்ளியில் இருந்தவர்கள், இருவரும் ஒன்றாக இருந்தவர்கள். இருவருக்கும் பேச்சு வரவில்லை. இதை அப்படியே வள்ளுவரிடத்தில் கூட நாம் பார்க்கலாம். கண்ணோடு கண்ணினை நோக்கொக்கின் வாய் சொற்கள் என்ன பயனும் இல. இதைத்தான் அப்படியே கம்பர் இங்கே பதிவு செய்யும். எங்கேயெல்லாம் வாய்ப்பு கிடைக்கின்றதோ அங்கேயெல்லாம் ராமபிரானுடைய வடிவழகை புகழ்ந்திருக்கிறார் கம்பர். இப்படி இருவரும் பார்த்துக் கொள்கிறார்கள். அன்றைய இரவு முழுவதும் சீதா பிராட்டிக்கு ராமபிரானுடைய சிந்தனை. ராமபிரானுக்கும் அப்படித்தான்.
சீதா பிராட்டிக்கு பார்க்கக்கூடிய இடங்களில் எல்லாம் ராமனாகவே காட்சி கொடுக்கிறார். எப்படி கடலோ மழையோ முழு நீல கல்லோ காயா நரும் போதோ படற்பூங்குவளை நாள் மலரோ நீலோர் பழமோ பானலோ இடர்சேர் மடவார் உயிர் உண்பது யாதோ. என்னுடைய உயிரை உண்டு விட்டு சென்ற அந்த உருவம் எத்தகைய உருவம்! கடலா மழையா முழு நீல கல்லா என்றெல்லாம் பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாம் தளர்வால் முன் மடல் சேர் தாரான் நிறம் போலும் அந்தி மாலை வந்தது. அந்தி மாலை வருகிறது. அந்த அந்தி மாலை நிறத்தை பார்க்கின்ற பொழுது கூட சீதா பிராட்டிக்கு ராமபிரானுடைய இணைப்பு தான் வருகிறது. பாரதியார் பாடுவார், காக்கை சிறகினிலே நந்தலாலா நின்றன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா, பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தலாலா நின்றன் பச்சை நிறம் தோன்றுதையே நந்தலாலா, கேட்கும் இசையிலெல்லாம் நந்தலாலா நின்றன் கீதம் இசைக்குதடா நந்தலாலா, தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுதையே நந்தலாலா என்று பாடுவார். அது போல சீதா பிராட்டிக்கு பார்க்கக்கூடிய இடங்களில் எல்லாம் ராமபிரானுடைய தோற்றம் தான் காட்சி தருகிறது. ராமபிரானுடைய நிலைப்பாடும் அவ்வாறே இருக்கிறது. ராமபிரானுடைய நிலைப்பாட்டை சொல்லுகின்ற போது இருள் கனியும் போல்பவன் கங்கொளும் திங்களும் தனியும் தானும் அத்தையலும் ஆயினான் என்று சொல்வார் கம்பர். ராமபிரான் இரவில் இருக்கிறார், அவர் தனிமையில் தான் இருக்கிறார். ஆனால் அவருடைய மனம் முழுவதும் சீதா பிராட்டியினுடைய நினைவு நிரம்பி இருக்கின்றது. இங்கே ஐயம் என்று சொல்வார்கள். அதாவது தொல்காப்பியத்தில் இந்த கைக்கிளைக்கு முன்னதாக நிகழக்கூடிய அந்த நிகழ்வில் காட்சி, ஐயம், துணிவு, குறிப்பறிதல் என்று சொல்வார்கள். இதில் ஐயம், நான் பார்த்த அந்த பெண் தேவலோக மங்கையா இல்ல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மானிட பெண் தானா என்று சாதாரணமாக இருக்கக்கூடிய கவிஞர்கள் எழுதுவார்கள். ஆனால் இங்கே கம்பர் என்ன பதிவு செய்கிறார் தெரியுமா? ராமபிரானுடைய மனதில் ஒரு எண்ணம், நான் பார்த்த பெண் கன்னி பெண் தானா, இல்லை ஒருவேளை திருமணமான பெண்ணாக இருக்கக்கூடுமோ என்று சொல்லக்கூடிய ஒரு ஐயம். அப்போது கம்பர் ஒரு அழகான பாடலை பதிவு செய்கிறார். ஆகும் நல்வழி அழ்வழி என் மனம் ஆகுமோ, பாகு போல் மொழி பைந்தொடி கன்னியே ஆகும். என்னுடைய மனது அந்த கன்னியை பார்த்த அந்த ஜனம் முதல் சதா சர்வ காலமும் சீதா பிராட்டியையே நினைத்து கொண்டிருக்கின்றது. என்னுடைய மனம் தவறு செய்யாது. நிச்சயமாக அவள் திருமணம் ஆகாத கன்னி பெண்ணாகத்தான் இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் என்னுடைய மனம் தவறு செய்தது போல் ஆகிவிடும். நிச்சயம் என்னுடைய மனம் தவறு செய்யாது. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி என்று சொல்வார்கள் அல்லவா? அதனால் தான் தமைக்கை கூறுகின்ற பொழுது ராமபிரான் மனத்துக்கு இனியவர் என்று கூறினார். எப்படி ராமபிரான்? ஆண்டாள் நாச்சியார் கூட பாடினார்கள் அல்லவா? சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செருத்த மனத்திற்கு இனியானை பாடவும் நீ வாய் திறவாயோ என்று பாடுகிறார் அல்லவா ஆண்டாள் நாச்சியார். எப்படி ராமபிரான் மனத்திற்கு இனியார்? அனைவருக்கும் மனத்திற்கு இனியவன், தன்னுடைய எதிரிகளுக்கும் கூட. கைகேயி காட்டிற்கு செல்ல வேண்டும், நீ போய் தவம் செய்ய வேண்டும், பூனி வெண்கானம் நங்கி புண்ணிய துறைகள் ஆடி என்றெல்லாம் சொல்லி அனுப்பி விடுகிறார். தாளிரும் சடைகள் தாங்கி என்றெல்லாம் சொல்லி ராமபிரானை நீ உடனடியாக வனவாசம் செல்ல வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது ராமபிரானுடைய முகம் எப்படி இருந்ததாம்? அன்றலர்ந்த செந்தாமரை மலர் போன்று இருந்ததாம். அப்போது கைகேயினுடைய அந்த மனம் கோணிவிடக் கூடாது என்பதற்காக இதோ இப்போதே புறப்படுகிறேன். ஏனென்றால் முதல் நாள் தான் ராமருக்கு பட்டாபிஷேகம் என்று தசரதன் அறிவித்திருந்தார். அந்த அறிவிப்பு ஒரே நாளில் கைகேயி பெற்ற அந்த வரத்தினால் மாறிவிட்டது. ஒருவேளை ராமபிரான் மீண்டும் தசரதனை சென்று சந்தித்தால் மீண்டும் ராமபிரானுக்குத்தான் பட்டாபிஷேகம் என்று மாறவும் கூடும். அப்படியானால் தாய் கைகேயினுடைய மனம் நொந்துவிடும் அல்லவா? அவர் சொல்கிறார், ராமபிரான் கைகேயியை பார்த்து சொல்கிறார், மன்னவன் பணி என்றாகில் நும்பனி மறுப்பேனோ. ஏமா, அப்பா சொன்னாரு அப்படின்னு சொன்னாதான் நான் கேட்பேனா? என் பின்னவன் பெற்ற செல்வம் நான் பெற்றது போன்றது அல்லவா? என்னுடைய பின்னவன் ஆகிய பரதன் பெற்ற அந்த அரச பதவி நான் பெற்றது போன்றது அல்லவா? மின்னொளி காணம் இன்றே புகுகின்றேன். கைகேயினுடைய மனம் கோணிவிடக் கூடாது. அந்த இடத்தில் ராமபிரானுடைய மனத்தை பாருங்கள். ஒருவேளை தந்தையிடம் அனுமதி பெற்று நான் செல்கின்றேன் என்று சொல்லிவிட்டால் எங்கே கைகேயினுடைய அந்த மனம் தடுமாறி விடுமோ என்று தாயினுடைய மனத்திற்கு கூட சிற்றன்னை ஆகிய தன்னை காட்டிற்கு அனுப்பிய அந்த தாயினுடைய மனம் நோகக்கூடாது என்று நினைத்ததால் ராமர் மனத்திற்கு இனியவன்.
ராவணனே சொல்வார் அல்லவா, ஒரு இடத்தில் முதல் நாள் போர் முடியும். போர் முடிந்தவுடன் தன்னுடைய பாட்டனிடம் சென்று சொல்வார், ராமபிரானுடைய அந்த வில் திறத்தை, ராமபிரானுடைய அந்த வடிவழகை கண்ட ராவணன் சொல்லுவதாக அமைந்திருக்கக்கூடிய பகுதி, நானும் காமனும் நாய்க்கு சமம் என்று சொல்லுவார். ராமபிரான் அவ்வளவு அழகானவன். சீதா பிராட்டி மட்டும் அவருடைய வில் திறத்தை பார்த்திருந்தால் என்னையும், ஏன் அந்த மன்மதனையும் அந்த நாய்க்கு சமமாக கூட மதிக்க மாட்டாள் என்று எதிரியினுடைய மனத்திற்கு கூடிய இனியவனாக இருக்கக்கூடியவர் ராமர் என்பதற்கு இது ஒரு நல்ல சான்று என்றே கூற வேண்டும். இப்படி எல்லோருடைய மனத்திற்கு ராமபிரானுக்கு பெயர் வைக்கின்ற பொழுதே வால்மீகியில் இல்லை எதற்காக இந்த பெயர் வைக்கப்பட்டது என்று. ஆனால் கம்பர் பதிவு செய்திருக்கிறார். ராமன் என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? ரம்யமானவன் என்று சொன்னார்கள். இன்னும் ஒரு பொருள் இருக்கிறது, எல்லோரையும் காப்பவன். அதே போல் லக்குவன் என்ற பெயர் எதற்காக? லக்ஷ்மணன் என்று நாம் சொல்வோம், லக்ஷணம் என்று சொல்லலாம். இலக்குவன் என்று அதில் தமிழில் மாறுகின்ற பொழுது இலக்கை உடையவன் என்று மாறுகிறது. இலக்குவன் எப்பேற்பட்டவன்? தொண்டு செய்வதையே தன்னுடைய இலக்காக கொண்டிருப்பவன். ராமபிரான் எங்கேயெல்லாம் செல்கிறாரோ அங்கேயெல்லாம் சென்று தொண்டு செய்ய வேண்டும் என்பதை தன்னுடைய இலக்காக கொண்டிருந்த காரணத்தினால் லக்ஷ்மணனுக்கு இலக்குவன் என்ற பெயர் வந்ததாம். பரதன் எல்லாவற்றையும் தாங்குபவன். ராமபிரானுடைய பாதுகையை தாங்கிக் கொண்டுதானே அவர் அரசை நடத்தினார். தன்னுடைய தாயின் சூழ்ச்சியை தாங்கிக் கொண்டார், அரச பதவியை தாங்கிக் கொண்டார். எல்லாவற்றையும் தாங்குபவன் என்பதால் அவருக்கு பரதன் என்று பெயர் வந்ததாம். இப்படி ஒவ்வொரு பெயருக்கும் ஒவ்வொரு காரணத்தை கூட அந்த குலமுறை கிழக்கு படலத்தில் வருகின்ற பொழுது கூட, அந்த குலத்தினுடைய சிறப்பை சொல்லுகின்ற பொழுது கூட மிக அழகாக ராமபிரானை பற்றியும் லக்குவனை பற்றியும் விஸ்வாமித்திரர் சொல்லி செல்வதை நாம் காண முடியும். அந்த குலமுறை கிழக்கு படலத்தில் ஜனக மகாராஜா ராமருடைய குலம் எப்படிப்பட்டது, ராமருடைய பெருமை எப்படிப்பட்டது எல்லாம் என்றதையெல்லாம் கேட்ட பிறகு அவர் சொல்லுவார், இந்த வில்லை இந்த ராமபிரான் முறித்து விட்டால் என்னுடைய மனம் எவ்வளவு இன்பப்படும். அது எப்பேற்பட்ட வில்லாம். வால்மீகியத்தில் காட்டுகின்ற பொழுது 5000 பேர் அந்த வில்லை சுமந்து கொண்டு வந்தார்கள் என்று காட்டுவார். ஆனால் கம்பர் எப்படி காட்டுகிறார் தெரியுமா? உருவலி யானையை ஒத்த மேனியர், செரிமயிர் கல் என திரண்ட தோளினர். திரண்ட கல் போன்ற தோள்கள் இருக்கக்கூடிய வீரர்கள். அந்த வீரர்களுடைய வீரம் எப்படிப்பட்டதாம்? யானையை போன்ற வீரம் உடையவர்கள் 60,000 பேர். 60,000 பேர் சேர்ந்து அளவுயில் ஆற்றல் தரிமடுத்து இடையிடை தண்டில் தாங்கினர். தோள்களில் சுமக்கவில்லை, இடையிடையே பெரிய தூண்களை கொடுத்து அதனால் தாங்கிக் கொண்டு வந்தார்கள் 60,000 பேர். அவ்வளவு பலம் பொருந்திய வில்லை யார் முறிக்க முடியும்? அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் மிக வியப்போடு பார்க்கிறார்கள். அங்கே சிவதனுசு கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. என்ன செய்ய போகிறார்? 15 வயது நிரம்பிய பாலகன் ராமபிரான். அப்போது எல்லோரும் பார்க்கிறார்கள், இந்த வில்லை இவரால் முறிக்க முடியுமா? ஜனகர் இப்படி ஒரு போட்டியை வைத்திருக்கிறாரே, இவர் இப்படியெல்லாம் பலவாறு யோசிக்கிறார்கள். ஒருவேளை இந்த வில் முறியவில்லை, சீதா பிராட்டிக்கு திருமணமே ஆகவில்லை என்றால் நாமும் சீதா பிராட்டியோடு தீயில் சென்று மூழ்கி விடுவோம் என்றெல்லாம் பலவாறு பெண்கள் கற்பனை செய்து கொண்டு அந்த வில்லையும் ராமபிரானையும் பார்த்து கொண்டே இருந்தார்களாம். விஸ்வாமித்திரருடைய ஒரு சிறு குறிப்பினை அறிந்து அந்த வில்லெடுக்க நடந்து சென்றார் ராமர். எப்படி நடந்து சென்றாராம்? தோகையர் இன்னன சொல்லிட நல்லோர் ஓகை விளம்பிட உம்பர் உவப்ப. இங்கே ராமபிரானுடைய நடையழகோடு சேர்த்து கம்பருடைய சந்த நடையையும் நாம் கவனிக்க வேண்டும். மாக மடங்களும் மால் விடையும் பொன் நாகமும் நாகமும் நான நடந்தான். ராமபிரான் எப்படி நடந்தாராம்? மாக மடங்களும் மால் விடையும், மிகப்பெரிய காலையும், பொன் நாகமும் மேரு மலையும், இன்னொரு நாகம் என்றால் யானை, இவையெல்லாம் நாடும்படி உயர்ந்த அந்த தோற்றத்தோடு கம்பீரத்தோடு அவர் அந்த வில்லை எடுக்க நடந்து சென்றார். அப்படி சென்ற ராமர் வில்லை எடுத்தது கண்டனர், இற்றது கேட்டனர். அந்த எடுத்த நொடியிலே அந்த வில்லில் நானேற்றி அந்த வில்லை முறித்த அந்த சத்தம் வானலோகத்தில் இருக்கக்கூடிய தேவர்களுக்கு எல்லாம் இந்த அண்டமே பிளந்து விட்டதா என்ற அச்சத்தை தரக்கூடிய அளவிற்கு அந்த சத்தம் இருந்தது என்றால் பூமியில் அந்த வில் இருக்கிறது, பூலோகத்தில் இருக்கக்கூடிய மக்களின் நிலையை சொல்லவா வேண்டும்? இப்படி ராமபிரான் வில் முறித்த அந்த காட்சியை
மிதிலை மக்கள் கண்டு வாழ்த்துகிறார்கள். ராமபிரானை எப்படியெல்லாம் வாழ்த்துகிறார்கள். தயரதன் புதல்வர் என்பார், தாமரை கண்ணன் என்பார், புயல் இவன் மேனி என்பார், பூவையே பொருவும் என்றால் என்றெல்லாம் பலவாறு மானுடர்களாக நாம் பிறந்திருக்கின்றோம். இந்த பிறவியின் பயன் என்னவென்றால் அந்த இறைவனை ஒரு முறையேனும் தரிசனம் செய்து விட வேண்டும். புரட்டாசி மாதம் சனிக்கிழமை வேங்கடமலையான் வீற்றிருக்கக்கூடிய திருப்பதிக்கு சென்று பார்த்தால் இன்றைக்கு கூட்டம் எப்படி இருக்கும் என்று தெரியும். ராமபிரான் தெருவில் உலா வருகிறார். இப்போது நாம் பார்த்தோம் அல்லையா, தோள் கண்டார் தோளே கண்டார். இது எங்கே வருகின்றது என்று பார்த்தால் உலாவியல் படலத்தில் வருகிறது. ராமபிரான் தெருவில் அப்படியே உலா வருவதாக இருக்கிறது. உலா என்பது ஒரு தமிழ் மரபு, அதாவது மக்களுள் சிறந்தவர், தலைவர், தேவர்கள் என்று தெய்வம் கூட உலா வருவது வழக்கம். அப்போது பேதை, பெதும்பை, மங்கை, மடங்கை, அறிவை, தெரிவை, பேரிளம் பெண் என்று சொல்லக்கூடிய 7 பருவ மகளிரும் உலா வரக்கூடிய அந்த தலைவனை பார்த்து காதல் செய்வது மரபு, காதல் கொள்வது மரபு. இதுதான் உலா. இந்த உலா என்று சொல்லக்கூடிய இந்த தமிழ் மரபை மிக அழகாக கம்பர் உலாவியர் படலம் என்று ஒரு படலத்தையே கொடுத்து கம்பராமாயணத்தில் கொண்டு வந்திருப்பார். மிக சிறப்பான படலம் அது. ஒவ்வொரு வயதுடைய பெண்களும் ராமபிரானை பார்த்து கொண்டே வருகிறார்கள். பெண்கள் எல்லாம் எப்படி வந்தார்களாம்? மான் இனம் வருவ போன்றும், மயில் இனம் திரிவ போன்றும், மீன் இனம் மிளிரவானில் மின்னினம் விடைவ போன்றும். பெண்கள் எல்லாம் வருகிறார்கள். எப்படி வருகிறார்கள் ராமபிரானை பார்க்க? மானினம் வருவ போன்றும், மான்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக வருவது போல் வருகிறார்கள். மயில் இனம் திரிவ போன்றும், மயில்கள் எல்லாம் இங்கே அங்கே அழகாக திரிவது போல் காட்சி தருகிறார்கள். மீன் இனம் மிளிர வானில் மின்னினம் விடைவ போன்றும், தேன் இனம் சிலம்பி ஆர்ப்ப சிலம்பு இனம் புலங்க எங்கும் பூனனை கூந்தல் மாதர் பும்மென புகுந்து மொய்த்தார். ராமபிரானை பார்க்க பூவில் தேன் இருந்தால் வண்டுகள் எப்படி மொய்க்குமோ அது போல மொய்த்தார்கள் என்று கம்பர் இங்கே பதிவு செய்கிறார். அங்கே பேதை பருவ மகளிர் ஒருத்தி ராமபிரானை பார்த்து என்ன நினைத்தாலாம்? என் கடந்து அழகையிலாது இன்று ஏகுரும் இவன் தேன் என்று பெண்கள் தம்மின் நொந்து பேதறுகின்ற காலை. ராமபிரான் ஏறி செல்லக்கூடிய அந்த தேர் இவ்வளவு வேகமாக செல்கிறது. நம்முடைய மனவேகத்தை விட மிக வேகமாக செல்லக்கூடிய தேராக இருக்கின்றதே இந்த தேரில் பவனி வரக்கூடிய இந்த ராமபிரான். ஒரு காலத்தில் மண் கடந்து அமரர் வைகும் வான் கடந்தானை தான் தன் கண்படாது காத்த காரிகை பெரியேலே கான். சீதா பிராட்டியை இந்த இடத்தில் நினைத்துக் கொள்கிறார்கள். ஒரு காலத்தில் தன்னுடைய ஒரு காலால் இந்த வையத்தை அளந்து, அந்த வானுலகத்தை அளந்து, இந்த அண்ட சராசரத்தை அளந்தாரே, அப்பேற்பட்ட திருமாலை சீதா பிராட்டி தன்னுடைய கண்களால் காக்க போகின்றாளே. கணவன் என்ற சொல்லின் அர்த்தம் கண்ணவன், அதனால்தான் கணவன் என்று பெயர் வந்தது. கண்ணுக்குள் வைத்து மனைவி காப்பாள். அதனால் சீதா பிராட்டி இத்தகைய திருமாலை தன்னுடைய கண்களில் வைத்து பார்த்து கொள்வாளே என்று, அவள்தான் இந்த உலகத்திலேயே பெரியவள் என்று பேதை பருவ பெண்கள் எல்லாம் பேதமையோடு பார்த்தார்களாம் ராமபிரானையும் ராமபிரானுடைய தேரையும். அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய மங்கை பருவத்து பெண் ஒருத்தி கண்களை அப்படியே மூடிக்கொண்டு நின்றிருந்தாளாம். தோழி சென்று அந்த பெண்ணிடம் கேட்டாள், நீ ஏன் இப்படி கண்களை மூடிக்கொண்டிருக்கின்றாய் என்று கேட்ட போது, மைகரும் கூந்தல் செவ்வாய் வாழ்நுதல் ஒருத்தி உள்ளம் நெக்கனல் உருகுகின்றாள் நெஞ்சிடை வஞ்சன் வந்து புக்கனன் போகா வண்ணம் கண் எனும் புலம் கொள்வாயில் சிக்கென அடைத்தேன் தோழி. வஞ்சனாகிய ராமபிரான் என்னுடைய அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு என்று சொல்லக்கூடிய எல்லாவற்றையும் எடுத்து சென்றான் அல்லவா அந்த உலா வருகின்ற போது. ஆதலால் அந்த ராமபிரான் வஞ்சன். அந்த வஞ்சன் என்னுடைய மனத்திற்குள் கண் வழியே புகுந்து விட்டான். ஒருவேளை நான் கண்ணை திறந்து விட்டால் மீண்டும் வெளியே சென்று விடுவானா என்ற அச்சத்தில் நான் கண்களை மூடிக்கொண்டிருக்கின்றேன் என்று தோழியிடம் பதில் சொன்னாலாம். இந்த அளவிற்கு ராமபிரான். இது எங்கே இருந்து கம்பர் எடுத்திருக்க வேண்டும்? ஒரு அழகான திருக்குறள். தலைவி திருமணத்திற்கு பின்னதாக சூடான உணவுகளை எடுத்துக் கொள்வதையே விட்டுவிட்டாளாம். எதற்காக என்று கேட்டால் ஒரு திருக்குறள் பதிலாக இருக்கிறது. நெஞ்சத்தால் காதலவராக வெய்துண்டல்
அஞ்சுதும் வேபாக்கு அறிந்து. என்னுடைய மனத்தில் என்னுடைய காதலன் நிறைந்து இருக்கிறான். ஒருவேளை நான் சூடான உணவு உட்கொண்டு விட்டால் அவருக்கு சுட்டுவிடுமோ என்பதால் நான் சூடான உணவுகளை எடுத்துக்கொள்வதையே தவிர்த்து விட்டேன். இதை ஆண்டாள் நாச்சியாருடைய பாடலிலும் நாம் காணலாம். கள்ளச்சகடம் கலக்கலிய காலோச்சி வெள்ளத்து அரவில் துயில் அமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் தேவர்களும் மெல்ல எழுந்து அறிகின்ற பேரரவம் கேட்டிலையோ. ஒவ்வொரு தோழியாக ஆண்டாள் நாச்சியார் எழுப்புகின்ற பொழுது சொல்லக்கூடிய ஒரு பாடல். வெள்ளத்து அரவில் துயில் அமர்ந்த வித்தாக இருக்கக்கூடிய அந்த திருமாலை தன்னுடைய உள்ளத்தில் கொண்டிருக்கிறார்கள். யார்? முனிவர்களும் தேவர்களும். சட்டென்று எழுந்து விட்டால் அந்த துயில் கலைந்து விடும். ஆதலால் மெல்ல எழுந்து மெதுவாக ஹரி 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 என்று சொல்கிறார்களாம். எவ்வளவு நயம்! இது போல இன்னும் ஒரு பெண், அதாவது பேதை பெரும்பை மங்கை மடந்தை அறிவை தெருவை பேரிளம் பெண் என்று சொல்வார்கள். வயதில் முதிர்ந்த பெண். இப்போது சிறிய பிள்ளைகள் ராமபிரானுடைய தேரழகை பார்ப்பார்கள், அவருடைய வடிவழகை பார்ப்பார்கள். கொஞ்சம் வயதுக்கு வந்திருக்கக்கூடிய அந்த பெண்கள் எல்லாம் அவருடைய அழகை பார்ப்பார்கள். இப்போது பேரிளம் பெண் என்று சொல்லக்கூடிய அந்த பெண்கள் தன்னுடைய பையனாக ராமபிரானை பார்த்தாராம். ஒரு பெண் என்ன செய்தால், தாக்கு அணங்கு அணைய மேனி தைத்த வேல் சரங்கள் பாரால் வீங்கிய கலனும் தூசும் வேறு வேறு ஆனது ஓரால். அவருடைய அவள் அணிந்திருக்கக்கூடிய அந்த ஆடை, இடையில் அணிந்திருக்கக்கூடிய அந்த மேகலை வேறு வேறாக போகிறது. அவற்றையெல்லாம் அவள் கண்டு கொள்ளவில்லை. அவள் ராமபிரானை கூட பார்க்கவில்லை. அந்த பேதை கடந்து பேரிளம் பெண்ணாக இருக்கக்கூடிய அந்த பெண் யாரை பார்த்தாலாம்? அமலன் மேனி நோக்குருவாரை எல்லாம் எரி இழந்து நோக்குகின்றாள். யாரெல்லாம் ராமபிரானை பார்க்கிறார்களோ அவர்களை எல்லாம் அப்படியே தன்னுடைய கண்களில் கனல் பொங்குவது போல் பார்க்கிறார். இவ்வளவு அழகாக ராமபிரான் தெருவில் பவனி வருகிறாரே, அவருக்கு கண்பட்டு விடுமோ என்று சொல்லக்கூடிய அச்சத்தால் இப்படி விழுங்குவது போல் பார்க்கிறீர்களே என்று எல்லோரையும் பார்த்து கொண்டிருந்தாலாம் ஒரு பெண். இது எதை நமக்கு நினைவுபடுத்துகிறது? மதுரை மாநகரத்து வீதியில் பெரியாழ்வாருக்கு பெருமாள் காட்சி கொடுத்த போது ஒருவர் பல்லாண்டு பாடினாரு. பெருமாள் காட்சி கொடுத்தவுடன் சில மக்கள் அப்படியே மகிழ்ச்சி ஆரவாரம். இன்னும் சிலரோ அவர்களுடைய கண்களிலிருந்து நீரை அடக்க ஆனந்த கண்ணீரில் மூழ்குகிறார்கள். சிலர் எல்லோரும் அவர்களுடைய உணர்ச்சியை இப்படியெல்லாம் வெளிப்படுத்த, ஒரே ஒருவர் மட்டும் ஐயோ இப்படி கலியுகத்தில் எல்லோரும் பார்க்க காட்சி கொடுக்கிறாயே என்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோல் மணிவண்ணனே உன் சேவடி செவ்வி திருக்காப்பு, உனக்கு ஒன்றும் ஆகிவிடக் கூடாது, இவர்களுடைய கண்ணெல்லாம் உனக்கு பட்டுவிடக் கூடாது என்று பெரியாழ்வார் பாடினாரே, அந்த பெரியாழ்வார் நிலையிலிருந்து கம்பநாட்டாழ்வார் பாடியதாகத்தான் நாம் கொள்ள வேண்டும். இப்படி ஆழ்வார்களை தன்னுடைய மனதில் நினைத்துக் கொண்டு இந்த ராமபிரானுடைய வடிவழகை முழுமையாக பாடிவிட வேண்டும் என்று நினைத்து தோற்று போனார். எப்படி? இப்போதுதான் இந்த பாடல் வருகிறது. அங்கே ஒவ்வொரு பெண்களும் ஒவ்வொரு நிலைப்பாட்டில் ராமபிரானை பார்த்தார்கள் என்று பார்த்தோம் அல்லவா? யாரும் முழுமையாக ராமபிரானை பார்க்கவில்லையாம். இப்போது சொல்கிறார் கம்பர், தோள் கண்டார் தோளே கண்டார், தொடுகழல் கமலம் மன்ன தாழ் கண்டார் தாழே கண்டார், தடக்கை கண்டாரும் அக்தே வாழ் கொண்ட கண்ணார் யாரே வடிவினை முடிய கண்டார், ஊழ் கொண்ட சமயத்து அண்ணான் உருவு கண்டாரை ஒத்தார். அந்த கூட்டத்தில் ஒவ்வொரு வயதுடைய பெண் அவரவர்களுக்கு தெரிந்த அந்த நிலையோடு ராமபிரானை பார்த்தார்கள். ஆனால் யாரும் ராமபிரானுடைய அழகை முழுமையாக பார்க்கவில்லையாம். ராமபிரானுடைய தோள் அழகை பார்த்தவர்கள் தோள் அழகிலேயே மயங்கி தோளை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிறார்களாம். அதுதான் தோள் கண்டார் தோளே கண்டார், தொடுகழல் கமலம் மன்ன தாழ் கண்டார் தாழே கண்டார். கமலம் போன்று தாமரை போன்று இருக்கக்கூடிய ராமபிரானுடைய அழகான அந்த திருவடி பாதத்தை பார்க்கக்கூடியவர்கள் அந்த திருவடியையே பார்த்து கொண்டிருந்தார்களாம். தடக்கை கண்டாரும் அக்தே வலிமையான அவருடைய கரங்களை, இந்த கரம் தானே வில் முறித்தது என்று அவருடைய கரங்களை பார்த்தவருடைய கதியும் அதுதான். இது எப்படி இருக்கின்றதாம்? ஊழ் கொண்ட சமயத்து அண்ணான் உருவு கண்டார் ஒத்தார். ஊழ் கொண்ட சமயம், ஊழ் என்றால் வலிமை என்று பொருள் சொல்லலாம். என்னுடைய சமயம் பெரிது, என்னுடைய சமயம் பெரிது என்று தான் பார்க்கக்கூடிய
பார்க்கக்கூடிய தத்துவத்தின் அடிப்படையில், தான் பார்க்கக்கூடிய நிலைப்பாட்டின் அடிப்படையில் இதுதான் கடவுள் என்று சொல்கிறார்களே, அதுபோல ஆனால் இந்த எல்லையை எல்லாம் கடந்தவன் அல்லவா கடவுள். நம்முடைய வார்த்தைகளால் அந்த கடவுளினுடைய அந்த அழகான அந்த சௌந்தரியத்தை நம்மால் அடக்கிவிட முடியாது. அதுபோல நம்முடைய வார்த்தைகளால் கடவுள் இப்பேற்பட்டவர் என்று நம்மால் சொல்லிவிட முடியாது என்ற தத்துவத்தை உணர்த்தக்கூடிய ஒரு பாடலாக இந்த பாடல் இருக்கின்றது. இளங்கோவடிகள் ஒரு இடத்தில் சொல்லுகின்ற பொழுது, செய்ய கரியவனை காணாத கண் என்ன கண்ணோ, கண் இமைத்து காண்பார் கண் என்ன கண்ணோ. செய்ய கரியவனாக இருக்கக்கூடிய திருமாலை காணாத கண்ணெல்லாம் ஒரு கண்ணா? அப்படி திருமாலை காணுகின்ற பொழுது உங்கள் கண் இமைத்து விட்டால் அதுவும் ஒரு கண்ணா என்று சொல்லுவார். அதுபோல அந்த தோல் அழகை இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்ததால் தோளை கண்டவர்கள் தோளை மட்டுமே கண்டார்கள், அவருடைய கமல தாள்களை கண்டவர்கள் தாளை மட்டுமே கண்டார்கள் என்று மிக அழகாக இங்கே கம்பர் பதிவு செய்திருக்கிறார். இங்கே நமக்கு இவ்வளவு நேரம் பேசியதில் ஒரு சின்ன வினா எழுந்திருக்கும். என்ன? ராமபிரான் கன்னிமாடத்தில் சீதாதேவியை பார்த்தார். விஸ்வாமித்திரர் வில்லை சென்று முறிக்க சொன்னதும் இன்னும் ஒரு பெண்ணுக்காக வில்லை முறிக்க புறப்பட்டாரே, ராமபிரானுக்கு தெரியுமா கன்னிமாடத்தில் பார்த்த அந்த பெண்ணுக்காக தான் நாம் வில்லை முறிக்க போகின்றோம் என்று? நிச்சயமாக தெரியாது அல்லவா? கன்னிமாடத்தில் அவர் நடந்து செல்லக்கூடிய அந்த வேகத்தில் அந்த ஒரு நொடியில் சீதாதேவியை கண்டு அன்றைய இரவு முழுவதும் சீதாதேவியினுடைய அந்த நினைப்பிலேயே ராமன் இருந்தார். மறுநாள் காலையில் என்ன நடந்தது நமக்கு தெரியும். உடனே வில் கொண்டு வந்தார்கள், வில்லை முறிக்க வேண்டும். அந்த வில்லை முறிப்பவருக்குத்தான் அந்த நாட்டினுடைய இளவரசியாகிய சீதாதேவி. இப்போது ராமபிரானுடைய மனம் ஒரு பெண்ணை நினைத்து இன்னொரு பெண்ணை திருமணம் செய்யவும் துணிந்து விட்டதா? இது சரியா என்ற வினா நமக்குள் வந்திருக்க வேண்டும். ராமபிரானுடைய அந்த மனம் எப்படியெல்லாம் தவித்தது என்று சீதா பிராட்டியை மனக்கோலத்தில் கொண்டு வந்து நிறுத்திய மாத்திரத்தில் கம்பர் வெளிப்படுத்தி இருப்பார். எப்படி? அன்னவளை அல்லல் என ஆம் அயிர்ப்பான், அன்னவளை அல்லல் என ஆம் என அயிர்ப்பாம். இவ்வளவு நேரம் சீதா பிராட்டியையே தன்னுடைய மனதில், கன்னிமாடத்தில் பார்த்த அந்த பெண்ணையே தன்னுடைய மனத்தில் நினைத்து கொண்டிருந்த அந்த ராமன், இங்கே நான் வில்லை முறித்தேனே, அந்த பெண்ணும் இந்த பெண்ணும் ஒன்றாக இருக்குமோ இல்லையோ, இருக்குமோ இல்லையோ, அன்னவளை அல்லல் என ஆம் என அயிர்ப்பான். அவருடைய மனம் எவ்வளவு ஊசலாடியது என்பதை இந்த பாடல் நமக்கு சொல்கிறது. ஆனால் சீதா பிராட்டியை கண்ட மாத்திரத்தில் கன்னி அமிழ்தத்தை எதிர்கொண்ட கடல் வண்ணனாக மாறினான். அமிழ்தம் போல சீதா பிராட்டி. ஒருவேளை கன்னிமாடத்தில் பார்த்த பெண்ணாக இந்த பெண் இல்லை என்றால் ராமபிரானுடைய உயிர் போயிருக்கும். ஆனால் உயிர் கொடுப்பவளாக, கன்னி அமிழ்தமாக சீதா பிராட்டி அங்கே எதிரில் வந்து காட்சி கொடுத்தாலாம். ஏற்கனவே சீதா பிராட்டி கடலுக்குள் இருந்து வந்தவள் தானே திருமகள். அந்த திருமகளுடைய அம்சம் தானே சீதா பிராட்டி. ஆதலால் கன்னி அமிழ்தத்தை எதிர்கண்ட கடல் வண்ணனாக ராமபிரான் இருந்தார் என்று மிக அழகாக அந்த கடிமண படலத்தில் கூட ராமபிரானுடைய அந்த வடிவழகானது வர்ணிக்கப்பட்டிருக்கின்றது. நிறைவாக ஒன்றை மட்டும் சொல்லிக்கொண்டு நான் நிறைவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன். தொண்டரடி பொடியாழ்வாருடைய ஒரு பாடல். வேத நூல் பிராயம் 100 மனுஷர்தான் புகுவரேனும் பாதியும் உறங்கி போகும் நின்றதில் 15 ஆண்டு பேதை பாலகன் அது ஆகும் ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமா நகருள்ளானே என்று பாடியிருப்பார். வேதங்களில் சொல்லப்பட்டது போல ஒரு மனிதன் 100 ஆண்டு காலம் வாழ்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். இப்போது நான் சொன்ன இந்த பாடலுக்கான பொருள், பாதியும் உறங்கி போகும். 50 ஆண்டு காலம் எப்படி 100 ஆண்டு காலம் வாழ்பவருக்குத்தான் இந்த கணக்கு, யாருக்கும் தெரியாது. 100 ஆண்டு காலம் வாழக்கூடிய ஒருவர் 50 ஆண்டு காலம் தூக்கத்திலேயே கழித்து விடுவார். சரி, மிச்சம் இருக்கக்கூடிய 50 ஆண்டு காலமாவது கைகளில் இருக்கின்றதா என்றால் பேதை பாலகன் அது ஆகும். ஒரு 15 ஆண்டு காலம் பேதை பருவம் பாலக பருவம் என்று கடந்து சென்று விடும். சரி, மிச்சம் இருக்கக்கூடிய 35 ஜஸ்ட் பாஸ், அதாவது நம்ம கையில இருக்கா அப்படின்னு பார்த்தா ஒரு 35 ஆண்டு காலமாவது கையில் இருக்கின்றதா என்று பார்த்தால் பசி,
பிணி, மூப்பு, துன்பம். பசித்து இருக்கக்கூடிய வாழக்கூடிய காலம் எல்லாம் வாழ்ந்த காலமாக கணக்கு வருமா? பிணியோடு நாம் வாழக்கூடிய காலம் எல்லாம் வாழக்கூடிய காலம் என்றே சொல்ல முடியாது. மூப்பு, முதுமை, துன்பம், இது எல்லாம் ஒரு பிறவியா? 35 ஆண்டு காலம் கூட முழுதாக கையில் இல்லை. இந்த பிறவி வேண்டாம், ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமா நகருள்ளானே. இச்சுவை தவிர யான்பை இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருள்ளானே. ராமபிரானை பாடக்கூடிய, ராமபிரானை பேசக்கூடிய, ராமபிரானுடைய சௌந்தரியத்தை பற்றி உரை நிகழ்த்தக்கூடிய இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகத்தை ஆளக்கூடிய அச்சுவை பெரினும் வேண்டேன் என்று அவர் பாடியது எவ்வளவு நிதர்சனம். இத்துடன் என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி.